Hello viewers, welcome back to Mr. Golo channel powered by Flying Wheel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற brand பாத்தீங்கன்னா Hercules மாடல் நேம் பாத்தீங்கன்னா Top Gear Head. ஸோ இதோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து பொது வியூவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எவ்ரி வீக்லி வந்து நம்ம ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ ஆஃபர் பற்றி உங்களுக்கு தெரியணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து www.mrgolo.in வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ ஒரு வாட்டி போய் விசிட் பண்ணி பாருங்கள். எவ்ரி வீக்லி வந்து நம்ம ஆஃபர்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். சைக்கிளாக இருந்தாலும் சரி, ஆக்சஸ் சர்வீஸாக இருந்தாலும் சரி. ஸோ சைக்கிள்ஸ் முக்கியமாக ரொம்ப ஆஃபர்ஸ் அதிகமாகவே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே வியூவர்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கேஸ், ஃபைனலாக நம்ம வந்து ஹெர்குலஸோட மாடல் வந்துட்டோம். ஸோ நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட மாடல் டாப் கியரோட ரிவ்யூ பண்ணுங்கன்ட்டு. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற பிராண்டு பார்த்தீங்கன்னா ஹெர்குலஸ் மாடல் நேம் பார்த்தீங்கன்னா டாப் கியர் A27 XR1. ஸோ 27 பாயிண்ட் வீல் பேஸோட இருக்கிறது. ஃப்ரேம் பேஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அலாய். இது ஒரு சைக்கிள் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ லெவலுக்கு MTB ஓட்டணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு மாடல் யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரைடிங்க்கு கண்டிப்பாக ரொம்ப மஸ்டான விஷயம் வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, அது நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சஸ்பென்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இது ஒரு பேசிக் மாடல் மட்டும் தான், இன்ட்ரோ லெவல் தான். ஸோ ஹேண்டில் பார் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. பிளாக் மேட் ஃபினிஷிங்கில் அலாயில் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக சைக்கிளே பார்த்தீங்கன்னா அலாயில் தான் இருக்குது. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும். ஸ்டெமோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாயில் கொடுத்துருக்காங்க. அதுவும் பிளாக் மேட் ஃபினிஷிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. ரைடிங்க்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சைக்கிள் தான். இன்ட்ரோ லெவலுக்கு நான் ஸ்டார்டிங் பிகினர் தான். நான் சைக்கிளும் வந்து ஒரு நல்ல MTB சைக்கிள் வாங்கினா இந்த ஒரு மாடல் போகலாம். அதேமாதிரி கிரிப் வைஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சாஃப்டான கிரிப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஆன்டி ஸ்கிரிப்போட கிரிப் தான். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்பாக வருது ரொம்ப வாய்ப்பு கம்மி தான். நல்ல ஒரு கிரிப்னஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பேசிக் ஒரு மாடல் தான். ஸோ உங்களுக்கு யூசேஜுக்கு இன்ட்ரோ லெவலுக்கு ஒரு நல்ல சைக்கிள்னால் இந்த ஒரு மாடல் போகலாம். ஷிஃப்டர் வைஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஷிமானோவில் கொடுத்துருக்காங்க. பிரேக் லிவரோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அலாயில் கொடுத்துருக்காங்க. 2 to 3 விரல் வைக்கிற அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இது ஒரு வேவ் பிரேக் அண்ட் பவர் பிரேக்குன்னு சொல்லலாம். ஸோ 2 to 3 விரல் வைக்கிற மாதிரி தான். ஷிஃப்டர் வைஸாக பார்த்தீங்கன்னா ஷிமானோவில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஷிஃப்டிங் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இது எல்லாமே வந்து பிகினருக்கு தான். ஸ்டார்டிங் பிகினர் ஒரு கியர் சைக்கிள் ஓட்டணும் ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு மாடலுக்கு ஓட்டலாம். ஸோ இது ஒரு ஹை எண்ட் மாடல் தான், ஹை எண்ட் காஸ்ட்னு கூட சொல்லலாம். ஸோ உங்களுக்கு பேக் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 160 mm மெக்கானிக்கல் டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டிஸ்க் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது. அதேமாரி ஃப்ரண்ட்டும் அதே தான் 160 mm மெக்கானிக்கல் டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷிஃப்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா 3x7 21 ஸ்பீடில் கொடுத்துருக்காங்க. மேலே தம்ப பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறது, கீழே பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் கொடுத்துருக்காங்க. சீட் வேஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா PV ஃபோமில் தான் கொடுத்துருக்காங்க. இது மழையிலும் வெயிலும் தாங்குற அளவுக்கு ஒரு பேசிக்கான ஒரு மாடல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் காஸ்டான அதிகமான சைக்கிள் இது. பட் எல்லாமே இன்ட்ரோ லெவலுக்கு ஒரு நல்ல பேசிக்கான இது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள PV ஃபோமில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷிஃப்டர் ரியல் டீலரில் பார்க்கும்போது உங்களுக்கு 7 ஸ்பீடில் கொடுத்துருக்காங்க. பேக்கில் உங்களுக்கு ஷிஃப்டர் கார்டு மட்டும்தான் இங்கே கொடுக்கல. கார்டு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஷிஃப்ட் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ இது எல்லாமே இன்ட்ரோ லெவலுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மாடல் தான். ஷைன் வேஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஸோ மல்டி ஸ்பீடில் கொடுத்துருக்காங்க. 7 ஸ்பீடில். ஸோ 160 லிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. MTB ஜாயினில் உங்களுக்கு ரொட்டேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஸோ சைக்கிளிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் அண்ட் ஹார்டாகவும் இருக்காது. ஸோ ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா 3 ஸ்பீடில் கொடுத்துருக்காங்க. டோனியில் கொடுத்துருக்காங்க. அண்டு டோனின்றது ஒரு பேசிக்கான ஷிஃப்டர் தான். இது எல்லாமே வந்து ஒரு பேசிக் இன்ட்ரோ லெவலுக்கு தான் கொடுத்துருக்காங்க. கிராங்கோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கார்ட்லெஸில் கொடுத்துருக்காங்க. மல்டி ஸ்பீடில் 3 ஸ்பீடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பெடல் வேஸாக கிராங்கோட பெடல் வேஸாக குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹார்டாகவும் இருக்குது. ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. மேலே மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பெடல் வேஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு பெடல் தான் கொடுத்துருக்காங்க. PVCயில் பெடல் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு எல்லாமே பேசிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதான் இன்ட்ரோ மாடல் தான் நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறது தான். ஒரு பிகினருக்கு MTB பைக் சைக்கிள் வேணும், கியர் சைக்கிளில் வேணும்னா கண்டிப்பாக இந்த ஒரு சைக்கிள் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ எல்லாமே இன்ட்ரோ லெவல் மட்டும்தான். ஸோ இது ஒரு நல்ல பட் காஸ்ட் வைஸாகவும் கொஞ்சம் அதிகம் தான். ஆனால் பட் இது குவாலிட்டி வைஸாகவும் நல்ல குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. டயர் வேஸ் குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா 27.5 வீல் பேஸில் கொடுத்துருக்காங்க. டயர் வந்து பட்டன் டயரில் கொடுத்துருக்காங்க. ரைடிங்க்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சைக்கிள் தான். பட்டன் டயர் இருக்கிறது ரொம்ப பெட்டரான ஆப்ஷன் தான். ஸோ ரிமூவ் வேஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா டியூவல் வால் ரிமில் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அலாயில் தான் கொடுத்துருக்காங்க. டோட்டல் சைக்கிளே அலாயில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இதோட ரேட் அதிகம். ஸோ சைக்கிள் ஃபுல்லாகவே அலாய் இருந்தாவே உங்களுக்கு காஸ்ட் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும்.
அதேமாரி சீட் போஸ்ட்டோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது 5.5 ஹைட் இருக்கவங்க 5.8 இருக்கவங்க கூட நீங்கள் குவிக் ரிலீஸ் பண்ணி சீட் போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைக்கிள் ஃபுல்லாகவே அலாய் தான், சீட் போஸ்ட் மட்டும் தான் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் கண்டிப்பாக கிடைக்கும் 5.8 இருக்கவங்களுக்கு. அண்ட் குவிக் ரிலீஸும் இருக்குது. நீங்களே குவிக் ரிலீஸ்லாம் ரிலீஸ் பண்ணி நீங்களே சீட் போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம் அண்ட் டிக்ரீஸ் பண்ணலாம். மிச்ச மாடலுக்கெல்லாம் போல்ட்டெலாம் அந்தமாரி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பட் வந்து ரின்ச் ஸ்பேனர் உங்களுக்கு தேவைப்படும். இந்த மாடலுக்கு பொறுத்த வரைக்கும் ரின்ச் ஸ்பேனர்லாம் தேவைப்படாது. ஜஸ்ட் குவிக் ரிலீஸ் மட்டும் தான். நீங்களே ஹைட் இன்க்ரீஸ் பண்ணலாம் அண்ட் டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல ஆப்ஷன் தான் இந்த மாடல் கொடுத்துருக்காங்க. கிக் ஸ்டாண்டோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு பேசிக்ஸ் தான், மாடல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த டாப் கியர் 827 XR1 பற்றி ரிவ்யூ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சைக்கிள் நீங்கள் பர்ச்சேஸ் மாரினா நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருப்போம், போய் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், பார்த்துருக்கீங்களா? ஸோ ஹெர்குலிஸோட டாப் கியர் மாடல் ரிவ்யூ. ஸோ இந்த மாடல் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த ஆஃபர் வந்து எவ்ரி வீக்லி வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வீக்லிக்கு மட்டும் தான் இந்த ஆஃபர் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரௌண்டிங்கில் இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸில் யாரானா சைக்கிள் வாங்கணும் ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் யாரானா சைக்கிள் வாங்கணும் ரொம்ப ஆசைப்படுறாங்க, பட் கம்மியான ரேட்டில் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், பாய்.